இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்கோட மார்க்கெட் அனலைசஸ் விச் இஸ் அரௌண்ட் 17 ஃபெப் ஆரம்பிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டோட அவுட்லுக் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன மாதிரி வேஸ்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கைண்ட்லி நோட், ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் எஜுகேட். ஓகே, ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர் த மார்க்கெட். ஓகே, ஸோ யா, ஃபர்ஸ்ட் கரன்சி வி கோனா சூஸ் இஸ் ஜிபிபி ஜேபிஒய். ஸோ இந்த பேர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பேரில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாகவே லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து ஒரு டவுன்ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் மோரோவர் நானுமே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். பட் அன்லக்கிலி இட் இஸ் லைக் எனக்கு 1% எஸ்எல் இடிச்சாலுமே, ஸோ ஓவரால் ஐ வாஸ் இன் அ ப்ராஃபிட். திஸ் ட்ரேட் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அஸ் -1%. நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துக்கலாம். பட் when comes to this pair we have booked 1% because same category to this pair. ஸோ 1% புக் பண்ணிட்டோம். ஸோ ஜிபிபி ஜிபியோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஸோ we are anticipating ஸோ ப்ரைஸ் ரீடெஸ்ட் கொடுத்து ஸோ அங்கேருந்து ஒரு ஹையர் ஹைக் வைக்கலாம். பிகாஸ் we are targeting this one which is 194.777. ஸோ இந்த இது வரையும் போகிறக்கான சான்சஸ் வெரி ஹை. ஓகே, அண்ட் ஆர்எல்ஸ் மோர் ஓவர் இதுக்கு கீழேயும் போகலாம் பிகாஸ் we can see very bullish move over here. So next we are focusing on the pairs called CAD JPY. So in the pair வந்து already so we got a pattern, so we got a nice reversal. Okay, in the reversal today morning so we found a pattern which is like from this level which is 106.458. இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட்டோட bullish momentum ஸோ நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது. which is like இந்த லெவல் வரையும் போகிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Okay, if that case our stop loss is going to be at this level and our entry is going to be at this level. I am waiting for this entry. And CHF JPY, so upcoming market la so by next week end kulla market in the zone kulla entry aanakana chances very very high because we are waiting for this particular entry. If that hits we can able to target this minimum low or else fib of around 0.38. So adudha naanga anticipate panni vechirukka level. Okay, and then GBP NST, so this level it was marked on Thursday. Okay, 13 Feb. Okay, so but you can see the move இங்க இருந்து மார்க்கெட் சரியான ஃபால் கொடுத்துருக்கு. Okay, which is a very huge fall. Previously we are predicted this particular moment. Okay, but unfortunately நம்மளால என்ட்ரி எடுக்க முடியல. If that's my entry I could have take more than 2 to 3% in a day, risking 1%. Okay, remember trading is all about psychology. Okay, and risk management. நாங்கள் ஒரு சார்ட் காட்டுறோன்னு சொல்லி பிளைண்டாக என்ட்ரி எடுக்க வேணாம். அனலைஸ் யுவர் ஓன் ட்ரேட், செக் யுவர் ஓன் மெத்தட், செக் யுவர் டைரக்ஷன். ஓகே, we are just a guiders. Okay, we are not a informers. Okay, and then Euro JPY. So Euro JPY we are already anticipated a move. Okay, and it was a full reversal. Okay, பக்காவா இங்கேருந்து நம்மளோட பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து பக்காவா ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே, ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டில் ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவரால் மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். ஸோ பையர்ஸ் ஒரு குட்டி ஸ்கேல்ப் மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இன் ஃபியூச்சர் ஐ எக்ஸ்பெக்டிங் ஸ்டில் மார்க்கெட் இஸ் கோன் பி இன் அ செல் ட்ரெண்ட். மேபி இது ஒரு சின்ன புல் பேக்காக இருக்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஓகே இட் வாஸ் அ புல் பேக். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ டில் இங்கே இப்படி லோவர் லோ வச்சுட்டு தான் கீழே இறங்குங்கிறது நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம். ஓகே, and moreover moving to the next chart. So USD CAD, this candle நம்ம ப்ரீவியஸாகவே லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். USD CAD is very high. ஸோ zone it gonna be a fall. எக்ஸாக்டாக நம்ம ஜோன்லேருந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஃபால்ஸ் வந்து we are expecting, we are not getting any pattern in this chart. ஸோ பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா நாங்கள் நோ ட்ரேட்ஸ். ஸோ பிஃபோர் தட் ஐம் கோன் டெல் வாட் ட்ரேடர் ஐம் அன் ஹார்மோனிக் சார்ட் ட்ரேடர். ஓகே, நாங்கள் பேட்டர்ன்ஸை வச்சு ஹார்மோனிக்ஸ் வெப் லெவல்ஸ் வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதில் வர என்ட்ரிஸ் தான் எங்களுடைய ரிவர்சல் பாயிண்ட்ஸ். நாங்கள் எல்லா இடத்துலையும் என்ட்ரி எடுக்க மாட்டோம், ஒன்லி ஆன் த ஜோன்ஸ், ரிவர்சல் ஜோன்ஸ். And moreover USD JPY a nice trade which is I took on Friday. Okay, around closing I have taken this part February 14 அன்னைக்கு இந்த பார்ட்டில் நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ which is I can able to see 0.25% in a குட்டி மூவ். ஸோ நான் ரொம்ப ரிஸ்க் பண்ண விரும்பலை. ஸோ நல்லா சின்ன ப்ராஃபிட்ஸ்லேயே வெளில வந்துட்டேன். ஸோ we marked this zone and it was perfectly tapped. You can see it was very close to here. Okay, but as per our analysis it was a very good sign of selling. So we dropped here. And coming to Euro USD, ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு ஹிட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ ஃப்ரைடே நம்ம பாயிண்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஒரு மினி ரீடெஸ்ட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் ரீடெஸ்ட் டன் ஸோ இங்கேருந்து புல் ரனுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் த்ரூ அவுட் என்டையர் ஜர்னி நிறைய இடத்துல பியரிஷ் மூவில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் டே சார்ட்டில் இட் வாஸ் வெரி பியரிஷ் டர்ம். நவ் புல்ஸ் ஆர் அப். ஸோ வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் புல் ரன்ஸ். Same GBP USD.
மெயின் திங் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது, யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி கோரிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு இதோட மாடல் என்றைக்குமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும் இன் 90% ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, டிப். Okay, and when it comes to RJPY, so we are looking for the patterns. So market நம்ம ஜோனுக்கு வந்துட்டு but before the zone it was turned off. Okay, no worries, இது no entry தான், which is like a failure model. So நம்ம trade planக்கு இது வரல, so அதனால it's gonna be no entry. But what we are anticipating, right, if this high breaks, இந்த high market உடைச்சிட்டோம் அப்படின்னா we gonna entry for a pattern. Okay, we are looking for a pattern with some criteria of our trading logics. Okay, and we'll go for entry from this. Okay, so நாங்கள் anticipate பண்ணுறது இதுதான், இந்த இடத்த broke பண்ணியிருக்கணும். Okay, when it comes to euro odd, completely sideways market, so no entry. So கம்ப்ளீட்டாக sidewaysல தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி ப்ரோ sideways சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஹைலேருந்து இந்த லோக்குள்ளே பாருங்கள், இந்த ரெண்டு லோக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டே இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லோவை ப்ரோக் பண்ணால் ஒரு பேட்டர்ன் கிடைக்கணும், இல்லை இந்த ஹையை ப்ரோக் பண்ணால் ஒரு பேட்டர்ன் கிடைக்கணும். ஆர்எல்ஸ் ஓகே, நான் ஸ்கேல்பர் ப்ரோ எனக்கு ஒரு சின்ன மெத்தடாலஜி சொல்லுவேன்னா, ஸோ 4 hour டைம் ஃப்ரேம் போயிட்டு, ஸோ மினிமம் இந்த டேர்னிங் ஜோன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ எதர் தீஸ் டூ ஜோன்ஸ், ஏதாச்சும் ஒரு ஜோன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸ்டில்லும் அதனால தான் நாங்களுமே பேட்டர்ன்ஸ் எதுவுமே அமையலை, ஸோ அதனால தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, when comes to other pair, euro CHF. ஓகே, ப்ரீவியஸ்லி உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. லெட்ஸ் மீ ரிமூவ் மை ஃபேப். ஓகே, இந்த பேட்டர்ன் நாங்கள் ப்ரீவியஸ்லி எப்போ போட்டோம்னா, லைக் விச் இஸ் யூ கேன் சி 2023 2024 அந்த பீரியடில் நான் போட்ட பழைய சார்ட், விச் இஸ் லாங் பேக் அகோ சார்ட். ஓகே, அங்கேருந்து ரிவர்சல் ஆன மார்க்கெட் இட் கீப்ஸ் ஆன் ரிவர்சலிங் அண்ட் இப்போ தான் ஒரு பேட்டர்ன் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குது. when we go for an entry அப்படின்னா, so once this high, okay, this particular one will be broken, நாங்கள் entry போவோம். or else இந்த ஒரு particular lineல ஒரு recent swing high broke பண்ணால் நாங்கள் entries போவோம், which is this one, this consolidation phase. நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், market still in a consolidation phase with this level. இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் கன்சல்டேஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ either it needs to be break this high, will go here, or else இங்கே பிரேக் ஆகி ஸோ இவ்வளோ தூரம் வரணும். ஸோ இதுதான் நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுற லெவல்ஸ். when we are to EuroCAD, ஸோ EuroCAD நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு வச்சுருந்தோம், சார்ட்ஸ் பர்ஃபெக்ட்லி ரிவர்சல் அண்ட் அகெயின் இப்போது ரீடெஸ்ட் கொடுத்துட்டான் மார்க்கெட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கொடுத்துட்டான். ஸோ அப்கமிங் மூவ் வில் பி ஓவர் திஸ் சைட் ஆர் திஸ் சைட். ஓகே, which is நான் இப்போ கொடுக்குற என்ன அனலைசிஸ்மே நெக்ஸ்ட் வீக்கே நடக்குமா அப்படின்னா, நோ, இட்ஸ் அன் ஓவர்வியூ ஆஃப் த நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் சார்ட், NSTJPY pair went to our zone, perfectly reversal, retest has been given. இப்போ மார்க்கெட் மூவிங் ஃபர்தர் above. ஸோ மூவிங் ஃபர்தர் above எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னா, we gonna targeting either this one and a pullback. Okay, and over here, this is our action plan. If this high is broken, we'll go for another pattern. So as per our pattern, so if this high is broken and a close has been given, இங்கே ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு பேட்டர்ன், நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ட்ரி மூவிங் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் பேர் NST CAD. ஸோ இதில் இந்த இடத்துல நம்ம என்ட்ரிஸ் நம்ம ட்ரை பண்ணோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹாவ் எனி என்ட்ரிஸ். ஓகே, ஸோ எப்போ ப்ரோ என்ட்ரி நாங்கள் போவோம் அப்படின்னா, ஸோ ஒன்லி இஃப் திஸ் ஹை ப்ரோக்ஸ் வில் பி கோயிங் ஃபார் த லாங் பொசிஷன். ஓகே, தேர் இஸ் நோ ஷார்ட் பொசிஷன். ஒன்லி மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு எப்படியோ ஒரு நெக்ஸ்ட் வீக் ஆயிரும். ஸோ இல்லை அதுக்கு அடுத்த வீக் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே இருந்தாப்புல வில் கோ ஃபார் அ லாங் டில் திஸ் எண்ட். Okay, this is going to be our trade plan. And coming to odd NST, okay, this was a super trade, but I never took. So நான் எடுக்காம விட்டுட்டேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
நான் ப்ரீவியஸ்லி ரெண்டு ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகே, விச் இஸ் அண்ட் ரிட்ரேஸ்மெண்ட் ஜோன் அண்ட் மார்க்கெட் அகைன் அங்கே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக நம்ம ஜோனுக்கு வந்துச்சு. ஸோ இந்த டி பாயிண்ட் ஓகே இதை டேப் பண்ணுச்சு, அங்கேருந்து ஒரு சம ஃபால். ஓகே, ஸோ திருப்பி இங்கேருந்து என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னா இந்த ஃபாலை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக திருப்பி அந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ண போகும். இல்லை இன்கேஸ் இங்கேருந்து கீழே போனாலுமே நிறைய ஆன்டிசிபேட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, and coming to the favorite pairs of everyone, gold. So new beginners and very new to the forex traders, kindly stay away from the gold. Okay, it's gonna really blow your account. Okay, நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் gold is on all time high. Okay, ஒரு பெரிய மூவ் இருக்கு. Okay, gold is also in sell trend. Okay, and I'm also awaiting for the sell. Okay, நான் என்னோட ஜோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் இட்ஸ் ஹிட்ஸ் மை ஜோன் ரைட், ஸோ இங்கேருந்து செல்லுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கு அண்ட் இட் கோன் பி வெரி லாங் செல் ஏரியா. ஓகே, ஓகே, ஸோ ஐ கெஸ் திஸ் அனலைசஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் சப்ஸ்கிரைபிங். டாடா, பாய்.